ஜிஎஸ்டி வரியில் 12% மற்றும் 28% வரம்புகளை நீக்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இனி 5%, 18% வரம்புகள் மட்டுமே தொடரும் என்றும், சிறப்பு வரி விதிப்பாக 40% வரம்பு அறிமுகப்படுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டார். இந்த மாற்றம் செப்டம்பர் 22 முதல் அமலுக்கு வரும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். அதேபோல் பீஸா, பிரெட், பன்னீர் ஆகியவற்றுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். உயிர்காக்கும் மருந்து பொருட்களுக்கான வரி 12%லிருந்து 0% குறைக்கப்படுவதாகவும், அனைத்து மோட்டார் வாகன உதிரி பாகங்களுக்கும் 18% வரி விதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் டிராக்டர், வேளாண் பொருட்களுக்கு 5% வரி விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். சொகுசு கார்கள், கூல்ட்ரிங்க்ஸ், பான் மசாலா, புகையிலைப் பொருட்களுக்கு 40% வரி விதிக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இந்த புதிய வரி விதிப்பிற்கு இன்றைய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும், இந்த மாற்றங்கள் 22 முதல் அமலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். 28% ஜிஎஸ்டி வரம்பு நீக்கப்பட்டதால் அந்த பட்டியலில் இருந்து பெரும்பாலான பொருட்கள் 18% வரம்பிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். அதன்படி ஏசி, டிவி, கம்ப்யூட்டர் மானிட்டர், ப்ரொஜெக்டர், டிஷ்வாஷிங் மிஷின் உள்ளிட்டவை 18% வரம்பிற்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் கார்கள், 3 சக்கர வாகனங்கள், பைக்குகள் உள்ளிட்டவற்றின் ஜிஎஸ்டி 28%லிருந்து 18%மாக குறைக்கப்பட்டுள்ளது. அன்றாடம் பயன்படுத்த பல பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரி 18%லிருந்து 5%மாக குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தலைக்கு தேய்க்கும் எண்ணெய், ஷாம்பு, டூத்பேஸ்ட், சோப்பு, ஷேவிங் கிரீம் விலை குறையும். சமையல் பாத்திரங்கள் மற்றும் பிறந்த குழந்தைக்கு பயன்படும் பொருட்களின் மீதான வரியும் 5%மாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் தையல் இயந்திரம் மற்றும் அதன் பாகங்கள் மீதான வரியும் 12%லிருந்து 5%மாக குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் பொருட்களுக்கு இனி ஜிஎஸ்டி வரி கிடையாது. இதுவரை மேப், சார்ட், பென்சில், கிரையான்ஸ், ஷார்ப்னர், நோட் புக்ஸ் ஆகியவை 12% ஜிஎஸ்டி வரி வரம்பில் இருந்தன. இன்றைய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு இவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரி நீக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 5% வரி வரம்பில் இருந்த ரப்பருக்கும் இனி வரி கிடையாது. புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பால் உடல் நலம், மருத்துவம் சார்ந்த துறைக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு 18% இருந்த வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது. தெர்மாமீட்டர், மருத்துவ பயன்பாட்டு ஆக்சிஜன், அனைத்து நோயறியும் கருவிகள் மற்றும் ரீஏஜென்ட்டுகள், குளுக்கோமீட்டர், டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ், பார்வை குறைபாட்டை சரி செய்யும் கண்ணாடி ஆகியவற்றுக்கு ஜிஎஸ்டி 5%மாக குறைக்கப்பட்டுள்ளது.